காலம் அமைந்திருக்கிறது என்று சொல்லுகிற போது இல்லை, சுயாட்சியோடு தீர்ந்து விட்டது என்று அவரும் சொல்ல முடியாது. நான் இதை குறிப்பிட காரணம் பேச்சுவார்த்தை. வரவேற்கிறோம், நார்வேயினுடைய முயற்சியை வரவேற்கிறோம், ஆஸ்ட்ரோவின் முயற்சியை வரவேற்கிறோம். ஆனால் பேச்சுவார்த்தை என்று சொல்லுகிற போது நீங்கள் தனி ஈழம் கேட்பது சரிதானா என்ற கேள்வி எழுப்பவர்களுக்கு சொல்வேன், ஜெனிவா மண்ணிலிருந்து சொல்வேன், போப்பாண்டவருக்கு கரங்குலுப்பி அவர் கொடுத்த அங்கீகாரத்துக்கு பிரதிபகாரமாக நன்றியை தெரிவித்த யாசர் அரஃபாத் என்ன சொல்லுகிறார்? அவர் அல்டிமேட் கோல் இஸ் a separate Palestine state. சுயாட்சியோடு நிறுத்தி கொண்டாரா? அல்லது ஜெரிகோ பகுதிகளுக்கு எங்களுக்கு சுயாட்சி கிடைத்து விட்டது, எங்கள் நோக்கம் நிறைவேறி விட்டது என்று சொன்னாரா? எங்களுக்கு தனி பாலஸ்தீன நாடு, அது சொல்வதோடு நிற்கவில்லை, மேற்கு கரையிலே அமைக்கப்பட்டிருக்கிற யூத குடியேற்றங்கள் வெளியேற்றப்பட வேண்டும். நான் இதை சுட்டிக்காட்ட காரணம், இங்கே திரண்டிருக்கக்கூடிய சர்வதேச பத்திரிகையாளர்கள், சுவிஸ் நாட்டு பத்திரிகையாளர்கள் மூலமாக ஐநா மன்ற கட்டிடங்களுக்கு எதிரே இருந்து நின்று பேசுகிற போது ஒரே விதமான அணுகுமுறை தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் இருக்க வேண்டும். தங்களுக்கு ஒரு நாடு அமைய வேண்டும் என்று யூதர்கள், பாலஸ்தீனியர்கள், கிழக்கு தைமூர் மக்கள் போராடி வெற்றி பெறுகிற போது உலகின் பூர்வகுடி மக்களாகிய ஈழத்து தமிழர்கள் தங்கள் தாயக உரிமை கேட்பது தவறா? இல்லை, தொடக்கத்திலே உரிமை கேட்டு போராடினார்களா? ஒல்லாந்தர்கள் வருவதற்கு முன்பு, போர்த்துகீசியர்கள் வருவதற்கு முன்பு, பிரித்தானியர் வருவதற்கு முன்பு, before the entry of Dutch people, before the entry of Portuguese, before the entry of British, தமிழர்களுக்கு அரசு இருந்தது, தமிழர்களுக்கு கொட்டம் இருந்தது, தமிழர்களுக்கு என்று தனி படையணி இருந்தது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வரலாற்றின் வைகரை காலத்திலே இருந்து ஒரு தனி அரசு அமைத்து வாழ்ந்தார்கள். பிரித்தானியர்கள் வெளியேறியதற்கு பிறகு காலத்தின் வஞ்சகத்தால் இலங்கை தீவு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று சொன்ன காலகட்டத்தில் நியாயமான உரிமை வாழ்வு, சமத்துவமாக வாழுகிற வாழ்வு, கௌரவத்தோடும் மானத்தோடும் உரிமையோடும் வாழ்கிற வாழ்வு கிடைக்கும் என்று சில பேர் சொன்ன உத்தரவாதத்தை ஈழ தமிழ் மக்கள் நம்பினார்கள். ஆனால் இலங்கை சுதந்திரம் என்று பிரகடனம் செய்யப்பட்டவுடன் முதல் வேலையாக கடல் நீர் ஏனடா உப்பாக இருக்கிறது தம்பி, அது வெளிநாடுகளுக்கு சென்றானே தமிழன், அந்த தமிழன் சிந்திய கண்ணீரடா என்று பேரறிஞர் அண்ணா சொன்னாரே, அதன் போல 19ஆம் நூற்றாண்டிலே தங்களுடைய ரத்தத்தை வேர்வையாக கொட்டி தேயிலை தோட்டங்களை, ரப்பர் தோட்டங்களை, காப்பி தோட்டங்களை பொன் விளைகிற பூமியாக ஆக்கிய இலங்கை வம்சாவளி இந்திய தமிழர்கள் 10 லட்சம் பேருக்கு பிரஜா உரிமை மறுக்கப்பட்டு அந்த பெரும் கொடுமை நிகழ்த்தப்பட்டு அன்று தொடங்கிய துன்பம், அன்று தொடங்கிய ஈழத்து தமிழர்களை வஞ்சிக்கின்ற அவலம் நிற்கவில்லையே. அவர்கள் சமமாக வாழ்வதற்கு அனுமதிக்கப்பட்டார்களா? ஏன் தமிழீழம்? அவர்கள் சேர்ந்து வாழ முயற்சித்த காலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு பாடசாலைகளிலே, கல்லூரிகளிலே சிங்கள மாணவர்களோடு சமத்துவம் கொடுக்கப்பட்டதா? தரப்படுத்துதல் என்ற அடிப்படையிலே அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே உரிமை கொடுக்கப்பட்டதா? இன்றைக்கு சுவிஸ் நாட்டிலே 4 மொழிகள் ஆட்சி மொழிகள், ஜெர்மானிய மொழி, பிரெஞ்சு மொழி, இத்தாலிய மொழி, ரொமான்ஸ் மொழி, 4 மொழிகள் ஆட்சி மொழிகள். மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இலங்கையில் சிங்கள மொழி மாத்திரம் என்று சிங்களம் திணிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்தில் மொழியால், இனத்தால், கலாச்சாரத்தால் தங்கள் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள முடியாது போய்விடுமோ என்று அஞ்சிய தமிழர்கள் சாத்வீக முறையிலே போராடினார்கள். நாடாளுமன்றத்திலே பேசி பார்த்தார்கள், ஊர்வலங்கள் நடத்தினார்கள், அறவழியில், அமைதி வழியில் நடத்தினார்கள். அதற்கு பரிசு துப்பாக்கி சூடு, அதற்கு பரிசு படுகொலை. தமிழர்கள் கொல்லப்பட்டனர், தமிழ் பெண்கள் வேட்டையாடப்பட்டனர், தமிழ் பிள்ளைகள் சாகடிக்கப்பட்டனர். யார் நம்மை கேட்பது என்று தமிழினத்தை கருவறுக்கின்ற முயற்சி, இனப்படுகொலை தொடங்கப்பட்டது. ஏன் வேண்டும் தமிழீழம் என்று கேட்பவர்களுக்கு சொல்வேன், உலகில் ஒவ்வொரு இனமும் தன்னுடைய அடையாளத்தை தக்க வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறது. ஆனால் நீங்கள் எங்காவது நடந்ததாக கேள்விப்பட்டீர்களா என்று உலக நாட்டு அறிஞர்களுக்கு சொல்வேன். நான் சந்தித்து விட்டு வந்த பிரதிநிதிகளிடம் கேட்டேன். அலெக்சாண்ட்ரியாவிலே நூலகம் கொளுத்தப்பட்டதற்கு பிறகு இந்த ஐரோப்பா கண்டமெங்கும் நடுநடுங்க செய்தானே நாஜிகளின் தலைவர் ஹிட்லர், அந்த காலத்திலே கூட பிரெஞ்சு நாட்டிலே
பிரெஞ்சு நாட்டிலே, இங்கிலாந்திலே, ஏன் நாஜிகளுக்கு அடிபணிந்து கிடந்த நார்வேயிலே, ஸ்வீடனிலே, போலந்திலே நூலகங்கள் கொளுத்தப்படவில்லை. ஆனால் எங்கள் யாழ்ப்பாண நூலகம் 1981ஆம் ஆண்டில் 100,000 கருவூலமான புத்தகங்கள் தீயிட்டு கொளுத்தி சாம்பலாக்கப்பட்டன. ஆக ஒரு இனத்தை கருவறுக்கிற முயற்சி, ஒரு இனத்தின் கலாச்சார அடையாளத்தை அழிக்கின்ற முயற்சி, அது தொடங்கிய காரணத்தால் இத்தனையும் கண்டதற்கு பிறகு இத்தனை கொடுமைகள் நடக்க அதன் உச்சகட்டமாக அவர்களுக்கு தங்களுக்கு ஒரு நாடு, எங்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது என்று அவர்கள் அறிவித்த அடுத்த கட்ட வேலையாக இலங்கை தேசத்தினுடைய முதல் பிரதமர் செய்த என்ன புண்ணிய காரியம்? சிங்கள குடியேற்றம். 49 தொடங்கிய குடியேற்றத்துக்கு இப்பொழுது பொன்விழா கொண்டாடி இருக்கிறார்கள். வெளியோயா சிங்கள குடியேற்றம். 1% கூட சிங்கள மக்கள் இல்லாத பகுதியில் இன்றைக்கு 24% மக்கள் குடியமர்த்தப்பட்டார்கள். மேற்கு கரையிலே இருந்து பிறந்த வெஸ்ட் பேங்க் செட்டில்மெண்ட்ஸ், யூதர்கள் வெளியேற வேண்டும் என்ற யாசர் அரபாத்தினுடைய கோரிக்கையை அகிலம் ஏற்றுக்கொள்கிறது. சரியான கோரிக்கை என்று இதைத்தானே எங்கள் திலீபன் கேட்டான். அவன் வைத்த 5 பிரதான கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கை இதுதானே. சிங்கள குடியேற்றம் வெளியேற்றப்பட வேண்டும். வெளியோயா பகுதியில் இருந்தவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். சிங்கள காடையர்களை கொண்டு குடியமர்த்தினார்களே, அவர்கள் வெளியேற்றப்பட வேண்டும். இல்லை, அதை செவிமடுப்பார் இல்லை. அதற்கு மாறாக மனித உரிமைகளை பறிக்கின்ற இன படுகொலையினுடைய உச்சகட்டம் தான் என்னுடைய அன்புக்குரியவர்களே நம் நெஞ்சை நடுநடுங்க செய்த வெளிக்கடை படுகொலை. உலகிலே எங்கே சிறைச்சாலையிலே கொடுமை நடந்தாலும் ஐநா மன்றம் குரல் எழுப்புகின்றது. ஆனால் வெளிக்கடை சிறைச்சாலையில் 60க்கு மேற்பட்ட தமிழர்கள் கண்டகோடையாலே வெட்டப்பட்டு ஒரு அடி உயரத்துக்கு ரத்தம் தேங்கி நின்றதே. உலகம் திடுக்கிட்டு போனது. இப்படி ஒரு சம்பவம் இதுவரை எங்கு நடந்ததில்லை என்று. அதுதானே மீண்டும் கல்துறையிலே நடக்கிறது. சம்பவம் நின்றபாடில்லையே. எண்ணற்றவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள், விசாரணை என்று அடைக்கப்படுகிறார்கள், சிறைச்சாலையிலே கொல்லப்படுகிறார்கள். இது மட்டுமா? பொருளாதார முற்றுகை இன்று நேற்று எத்தனை ஆண்டுகளாக அந்த பொருளாதார முற்றுகையினுடைய உச்சகட்டமாக யாழ்ப்பாணத்துக்குள்ளே சிங்கள ராணுவம் நுழைந்து லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் தங்களுடைய பூர்வீக தாயக வீடுகளை விட்டு குழந்தை குட்டிகளோடு அவர்கள் காடுகளிலே தஞ்சம் புக வேண்டிய நிலைமை வந்ததே. போப்பாண்டவர் கவலை தெரிவித்தாரே. ஐநா மன்றத்தின் அன்றைய பொதுச் செயலாளர் புத்ரோஸ் காலி, சர்வதேச மனித சமுதாயமே, யாழ்ப்பாணத்தில் இருந்து புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுக்கு கொஞ்சம் இரக்கம் காட்டுங்கள். உங்கள் மனிதாபிமான பார்வையை கொஞ்சம் அங்கே திருப்புங்கள். நான் இந்த வேளையில் அவருக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். இந்த கொடுமைகள் தொடங்க ஆரம்பித்து இன்றைக்கு பட்டினி, எண்ணற்ற மக்களுக்கு உணவுப் பொருள் போய் சேரவில்லை, மருந்து போய் சேரவில்லை. நோயால் மடிகிறார்கள், பசியால் மடிகிறார்கள். இத்தனைக்கு மேலாக இந்த கொடுமைகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல் ஒரு இனத்தை கருவறுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கருதி போர் முனையிலே நேருக்கு நேர் யுத்தம் புரிவது என்பது ஆண்மை. ஆனால் பச்சிளம் குழந்தைகளை கொல்வதும், எங்கள் சகோதரிகளை மானபங்கம் செய்வதும், எங்கள் சகோதரிகளை கொண்டு குவிப்பதும் அது சகித்துக் கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி தானா? உலகிலே கருப்பர்களின் உரிமைக்காக லிங்கன் போராடினார். ஆபிரகாம் லிங்கன் தன் ஆவியை தந்தார். ஏன்? மனிதகுல வரலாற்றில் மார்ட்டின் லூதர் கிங் மறக்க முடியாத ஒரு மாமனிதர். என்ன நிகழ்ச்சி? ஒரு நீக்ரோ பெண்மணி, ஒரு கருப்பர் இனத்தைச் சேர்ந்த பெண்மணி, ரோசா பார்க்ஸ் என்கின்ற அந்த பெண்மணி 1955ஆம் வருடம் டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி அவர் பேருந்திலே பயணம் செய்ய வந்தார். பகலெல்லாம் பணியாற்றிய அலுப்பும் களைப்பும் சேர்ந்து கொண்ட காரணத்தால் ஒரு இருக்கை காலியாக இருந்தது. அந்த இருக்கையிலே போய் உட்கார்ந்தார். வெள்ளையர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிற இருக்கை, அங்கு யாரும் இல்லை. அவர் உட்கார்ந்தார். சற்று தொலைவு சென்றதற்கு பிறகு ஒரு இடத்திலே பேருந்து நின்றது. ஒரு வெள்ளைக்காரன் வந்தார். அந்த 4 பேர் உட்கார்கிற இடத்தில் சாளரத்திற்கு அருகிலே ஜன்னல் ஓரத்திலே அமர்ந்திருந்தார் இந்த பெண்மணி, இந்த கருப்பின பெண்மணி.
3 பேர் உட்கார்கின்ற இடம் இருக்கிறது. ஆனால் அவன் எழுந்து நிற்க சொன்னான். நம்மையார் களைப்பின் காரணமாக என்ன நினைத்தாரோ தெரியவில்லை, நான் முடியாது என்று சொன்னார். உடனே பஸ்ஸை ஓட்டி கொண்டிருந்த அந்த வெள்ளைக்கார ஓட்டுநர், இப்பொழுது நீ எழுந்து நிற்க போகிறாய் இல்லையா என்று தூஷணமான வார்த்தையை சொன்னான், இழிவான வார்த்தையை சொன்னான். நான் எழமாட்டேன் என்று இந்த சகோதரி பதிலுக்கு சொன்னார். அப்படியானால் காவல் நிலையத்துக்கு இந்த பேருந்தை கொண்டு செல்லி உன்னை கைது செய்து சிறையில் அடைப்பேன் என்று சொன்னார். தாராளமாக செய்து கொள் என்று பெண்மணி சொன்னார். பஸ் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது. ரோசா பார்க்ஸ் கைது செய்யப்பட்டார். இந்த ஒரு சிறு சம்பவம் கந்தக காட்டிலே பொறி விழுந்ததை போல அங்கு வாழுகிற கருப்பரின மக்களுக்கு மத்தியிலே பரவியது. அந்த இரவே பரவியது. மறுநாள் அவர்கள் கூட்டம் கூடி முடிவெடுத்தார்கள். தேவாலயத்திலே பொதுக்கூட்டத்தை போட்டார்கள். அந்த கூட்டத்துக்கு மார்ட்டின் லூதர் கிங் முதல் முறையாக போகிறார். 26 வயது இளைஞராக அவர் சொல்கிறார், எங்கள் பெண்கள் இப்படி அவமானப்படுத்தப்படுகிறார்கள், நாங்கள் சமமாக நடத்தப்படவில்லை, எங்களுக்கு இருக்கையில் இடமில்லை, இது இன்னும் சகித்துக் கொள்ள முடியாது, நாங்கள் பகிஷ்கரிப்பு செய்கிறோம், நாங்கள் இனிமேல் இந்த பேருந்துகளில் ஏற மாட்டோம், நாங்கள் நடந்து செல்வோம், வருவதை சந்திக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அந்த தேவாலய கூட்டத்திலே பேசுகிற போது அவர் இடிமுழக்க குரலில் எழுப்பியவாறு சொன்னார், if we are wrong, the Supreme Court of this great nation is wrong. If we are wrong, the Constitution of this country is wrong. If we are wrong, God Almighty is wrong. If we are wrong, the Jesus of Nazareth is no more an utopian thinker who never came down to earth. And if we are wrong, justice is nothing but falsehood. ஒரு பெண்மணிக்கு ஒரு இருக்கையில் இறப்பிடம் கொடுக்கவில்லை என்று சொன்ன அன்று எழுந்த குமுறல் அவர்களுக்கு சம உரிமையை பெற்றுத் தருவதற்கு காரணமாக இருந்தது. நான் இந்த மாபெரும் மக்கள் மன்றத்தின் மூலமாக கேட்கிறேன். இதைத்தான் அந்த மன்றத்திலே பிரதிநிதிகளிடம் சொன்னேன். தொடக்கத்திலே இருந்து எங்கள் சகோதரிகள் மானபங்கம் செய்யப்பட்டு வருகிறார்கள். ஈழத்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர். சொல்லவே நாக்கூசுகிறது. நான் நேரத்தின் அருமையை கருதி பல்வேறு செய்திகளை உங்களுக்கு தர வேண்டியிருக்கிற காரணத்தினால் நிகழ்ச்சிகளை பட்டியல் போடுவதற்கு என்னிடத்தில் எண்ணற்ற ஆதாரங்கள் இருப்பினும் நான் அவற்றில் 1-2 செய்திகளை சொல்ல விரும்புகிறேன்.